இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு ப்ளவுஸ் பீட்டில் கட் பண்ணி காட்டுறேன். அது வந்து வீடியோ போட சொன்னாங்க. அவங்கவுங்க செல்ஃப் வீடியோஸ் எடுத்துக்குங்க ஃபோனில். அப்போ தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த பாருங்கள், முதல்ல ப்ளவுஸ் பீட்டை வந்து இந்த கரபாகம் நம்ம முன்னாடி போடணும். இந்த பக்கம் ஒரு கரபாகம், அந்த பக்கம் ஒரு கரபாகம் இருக்கணும். பிரிண்ட் இருக்கிறது நல்ல பக்கம் ப்ளவுஸ் பீட்டில், பிரிண்ட் இல்லாத கெட்ட பக்கம். அதனால் முதல்லையே என்ன பண்ணுறீங்க, அந்த கெட்ட பக்கம் நல்ல பக்கம்ன்றதை மார்க் பண்ணிடுங்கம்மா. ஒரு பாக்ஸையே ஒரு இன்டூ மார்க் போட்டோம்னா இந்த மாதிரி கெட்ட பக்கம் நல்ல பக்கம்ன்ட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் லைனிங் தான் வெட்டுறேன், அதனால் நான் வந்து ஃபுல்லாக போடலை. இது பாருங்கள், முதல்ல இதுதான் இடுப்பு சுற்றளவு. இதுலேருந்து கரெக்டாக இன்ச்சு பை இன்ச்சாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும், சரிங்களா? இது 30 வந்தது. இந்த 30க்கு வந்து நம்ம 11 இன்ச்சு ஆட் பண்ணணும். எவ்வளோ வந்தாலும் 11 ஆட் பண்ணணும். இதில் 41.5. இதை வந்து பாதியாக பிரிங்க. 20 + 20.25. இப்போ இது 21 வச்சிடலாம், ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால. ஓகேவா? சுற்றளவு எடுத்து 11 இன்ச்சு ஆட் பண்ணி அதை பாதியாக பிரிச்சுட்டு இந்த கரப்பகுதியிலேருந்து எடுக்கணும். இந்த கரப்பகுதியிலேருந்து இப்போ 21 எடுக்கிறோம். 21 எடுத்துகிட்டு எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே மடிச்சிடணும். இப்போ ப்ளூ டிஸ்க் ரெடி. இப்போ 21 மடிச்சாச்சு. நம்ம அழகாக நேராக மடிக்கணும், கோணலாக மடிச்சிக்கூடாது. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து சுற்றளவு எடுத்தாச்சு. இப்போ வந்து கட்டு உயரம் எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து கிராஸ் பெல்ட் தனி, கட்டு உயரம் தனிடா. அதனால் இந்த ஷேப்லேருந்து இது நேராக பிடிங்க. மேலே 1/4 இன்ச் ஸ்டைலுக்கு விட்டுருங்க, கீழே 1/4 இன்ச் ஸ்டைலுக்கு விட்டுருங்க. அதை அப்படியே விரல வச்சு மடிச்சிடுங்க. மடிச்சதுக்கப்புறம் திருப்பி ரீசெக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ரீசெக் பண்ணாமல் போகவே கூடாது. மேலே 1/4 இன்ச், கீழே 1/4 இன்ச். பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? அதனால் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து மடித்து பார்த்துக்கிட்டு திருப்பியும் வந்து ரீசெக் பண்ணுங்கள். மேலே 1/4 இன்ச், கீழே 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு குண்டூசி போட்டு விட்டுருங்க. நடுவில் வந்து ஒரு குண்டூசி போட்டு விட்டுருங்க. இப்போ வந்து பேக் ஹைட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து வரைகிறப்போ நகராமல் இருக்கிறதுக்கும், வெட்டுறப்ப நகராமல் இருக்கிறதுக்கும். இப்போது முன்பாகம் சரியானவுடனே பேக்கில் போகிறோம். பேக் ஹைட் எடுக்கணும். மேலே 1/4 இன்ச், கீழே வந்து 2 இன்ச்சஸ் மடிச்சு தைக்கிறதுக்கு விடணும். அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேலை வச்சு கோடு போட்டுருங்க. இது வந்து கரெக்டாக எது வரைக்கும் இருக்கோ இது மெயின் பாயிண்ட்டாக. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேக் உயரம் 2 இன்ச் விட்டுட்டு கோடு போடணும். அதே மாதிரி இது எது வரைக்கும் இருக்கோ இது வரைக்கும் கோடு போடணும். இதுக்கு அடுத்து தாண்டக்கூடாது. ஓகேவா? அடுத்து நம்ம வரையறதுக்கு போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 38 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த இடத்துல கழுத்துக்கிட்ட 2.5 இன்ச்சு விடணும். 39 to 43 வரைக்கும் 2.25 இன்ச் விடணும். 44லேருந்து 3 இன்ச்சஸ் விடணும். இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் மெத்தடில் வரைஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு உடனே ப்ளவுஸ் வரைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து 2.25 இன்ச். இப்போ வந்து நம்மளுக்கு 41 வந்தது. ஸோ 2.25 நோட் பண்ணிட்டோமா? நோட் பண்ணும்போது ஒரு கோடு மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் வந்து நிறைய கோடுங்க போடக்கூடாது. ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கணுமே தவிர போடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த ஷோல்டர் எடுத்துக்கோங்க. இங்கே 1/4 இன்ச் விட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் 1/4 இன்ச் விட்டுருங்க. இப்போது இந்த பாயிண்ட்டை நீங்கள் தப்பு பண்ணவே முடியாது. அதுக்கடுத்து ப்ளவுஸை வந்து 4ஆக மடிச்சுக்குங்க. நீங்கள் பேக் சைடும் மடிக்கலாம், ஃப்ரண்ட் சைடும் மடிக்கலாம், எந்த பக்கம் வேணாலும் மடிக்கலாம். குடிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு குறிக்கோள். ஓகேவா? இப்போ வந்து ப்ளவுஸை வந்து சுத்தமாக க்ளீனாக மடிச்சுக்கோங்க. தூக்கம் இல்லாமல் இந்த தையல் கரெக்டாக மடிங்க. இது கரெக்டாக வச்சுக்கோங்க. ஷோல்டரை மேலே இருந்து வைக்கும்போது 1/4 இன்ச்சு இறக்கி வைக்கணும். இது கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த கழுத்து வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். இது பேக் நெக்கு. இதுக்கு அடியில் மேலே 1/4 இன்ச்சு பிடிக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. இதை இழுக்காதீங்க. இது எங்கே இருக்கோ இதுக்கு மேலே 3/4 இன்ச்சு. இதுக்கு கொக்கிக்கு மேலே 3/4 இன்ச்சு. இது அக்கில் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பிடிச்சி இது மேலே இழுத்து இதுக்கு மேலே 1/4 இன்ச்சு விடணும். புரியுதா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து இன்ச்சு டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ளவுஸ் ஷோல்டர் வச்சு 1/4 இன்ச் விட்டுட்டு 1/4 இன்ச் விட்டு கோடு போடணும். ப்ளவுஸை மடித்து வச்சுட்டு பண்ணணும். பாக்ஸ் எல்லாம் போட்டு சொல்லி தரணுமா? இப்போ வந்து ஸ்கேலில் இதை பாக்ஸ் போட்டுருங்க. முதல்ல அதே மாதிரி இதையும் பாக்ஸ் போட்டுருங்க. ஸ்கேல் வச்சு போடுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட். இங்கேருந்து இன்ச்சு டேப் வச்சு 1 இன்ச்சு விட்டுருங்க. நோட் பண்ணுங்கள். இதுலேருந்து பாதி, இதுலேருந்து பாதி. இப்போது அந்த கர்வ் ஸ்கேல் வச்சு அழகாக இந்த ரவுண்டை வந்து இதில் வந்து அதுக்கு கூட கர்வ் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிடலாம். இது பாதி, இங்கேருந்து 1 இன்ச், இதில் பாதி, இதுலேருந்து இது ரவுண்டு. இப்போ நான் ரவுண்டு வரைஞ்சிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கர்வ் ஸ்கேல் இருந்தால் அப்படியே வச்சு அதை வச்சு வரைஞ்சிருங்க. ஒரே செகண்டில் உங்களுக்கு அதுவும் வந்துடும். கஷ்டமே பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தடெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே வச்சிங்கன்னா பார்த்தீங்களா
இந்த பாயிண்ட்லேருந்து இது வச்சிங்கன்னா இந்த பக்கம் வரைஞ்சிடலாம் நம்ம. அதே மாதிரி ஸ்கேலை திருப்பி வச்சு இங்கே வைங்க. இந்த பாருங்கள், இதை வச்சு இப்படி வரைஞ்சிங்கன்னா இதை வரைஞ்சிடலாம். அப்போ உங்களுக்கு அந்த வளைவு வரைகிறதுக்கு கூட கஷ்டம் கிடையாது. இப்போ வரைஞ்சிட்டோமா? இப்போது நீங்கள் செக் பண்ணணும் எப்படி இந்த அக்கில் எங்கே பிடிக்கிறோம், இங்கே காலும் சீட்டுறோம். அந்த வளைவு வாங்க பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சமாக குறையுது, 1/2 இன்ச்சு வரணும் அங்கே. அப்போ என்ன பண்ணணும், பாயிண்ட்டை கொஞ்சமாக இறக்கி நம்ம இதை கீழே இறக்கணும். நம்ம அக்குள் பாயிண்ட்டை பெருசுப்படுத்தணும்னா கீழே இறக்கிக்கணும், அக்குள் பாயிண்ட்டை சின்னது பண்ணா மேலே ஏற்றிக்கணுன்றதை ஜஸ்ட் நீங்கள் சிலதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும், இல்லைன்னா வராது. கால் இன்ச் இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கா, 1/2 இன்ச்சு. அதுக்கு அடுத்து இது கரெக்டாக வந்தால் தான் இந்த பாயிண்ட்டு கரெக்டாக பண்ண முடியும். இது பேர் வந்து சைடு. இங்கேருந்து கரெக்டாக இதை வச்சு பெல்ட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நம்ம குறிக்கணும். இப்போ இது நீங்கள் வந்து தப்பாக பண்ணிட்டீங்கன்னா இது தப்பாகும். அதனால தான் அக்கிள் பாயிண்ட் கரெக்டாக வரையணும். வரைஞ்சிட்டு கரெக்டாக இங்கே கையெழுத்து விடக்கூடாது. அதே மாதிரி நெக் பாயிண்ட் வருங்க, இந்த ஓப்பன் சைடு இதை ஓப்பன் இங்கேருந்து வச்சுக்கிட்டு பெல்ட் எது வரைக்கும் இருக்கோ எடுத்துகிட்டு 3 காலின்ஸ் விட்டுருங்க. இந்த 3 காலின்ஸ் எதுக்காக, நெக் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு, டாட் பிடிக்கிறதுக்கு, பெல்ட் அடிக்கிறதுக்கு. இதையும் வந்து நீங்கள் ரவுண்ட் ஷேப் வந்து எனக்கு வராதுன்னு சொல்லவே வேண்டாம். இதை சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கிங்க. இதோ இந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு இதை கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கேருந்து அழகாக இப்படி வரைஞ்சிருங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை இங்கே திருப்பிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு வரைகிறது வரலன்னுவாங்க பசங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட் கட் மெத்தட் சொல்லி கொடுப்பேன். பார்த்தீங்களா, அப்போ அந்த வளைவும் வந்துச்சா, சூப்பராக நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் கட்டிங் போடுறோம், பார்த்துக்கோங்க. கட் பண்ணிடுறேன்.